அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காலச்சக்கரம் யோகா வகுப்பினை இன்று நமக்கு சிறப்பாக வழங்க இருக்கிறார்கள். 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போன்று ஒரு 8 மாவட்டங்கள் 9 மாவட்டங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நமக்கு வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு, மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட ரோட்டரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், இந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு பயிற்சிகளையும் செய்து ஒவ்வொரு நாளும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த இறைவா நலனில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் நிற்கிறார்கள். உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி அமைப்பை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களின் தன்னம்பிக்கையும் நிலைநாட்டி ஓய்வெளி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமயத்தலை மேலும் மாநிலத்தின் குடியரசின் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் தோன்றும் வாழ்க. புனிதமான சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போகிற என்றும் உங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் என்று தந்தையே, இங்கே குடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் மறிகடல்கள் என்னும் எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து பயிற்சிகள், அதாவது ஒவ்வொரு நாளும் அருமையான பயிற்சிகள், புதுமையான பயிற்சிகள், உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தும் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இத ஒவ்வொரு நாளும் எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கீங்க. சிறப்பான விஷயம். அதாவது செய்வதை விட உங்களுடைய அனுபவங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அனுபவங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேளையில நம்ம அந்த பயிற்சிய செய்யறங்கிற முழுமையான ஒரு நிலையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆசான் நல்ல சிவமையா அவர்கள் நமக்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து நம்மை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்பதென்றால் கண்டிப்பாக அது உண்மையான செயல் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். அதேபோன்று இன்றும் நமக்கு அற்புதமான பயிற்சிகளையும், சிறப்பான ஒரு ஆசன பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க. கால் நேரம் ஆயிட்டுக்குங்க. அப்படியே கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5 6. அடுத்ததாக பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டலாம். ரைட் லெக் நல்லா மடக்குங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட். காலை ஸ்ட்ரெயிட் ஏற்றிட்டு நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு கை விரல்கள் கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். கண்களையும் நல்லா மூடி திறக்கிறோம். உடலையே நல்லா சுருக்கி வைக்கிற மாதிரி ஒரு நினைவுகளோட செய்யணும். அப்படியே 1 கை விரல் கால் விரல நல்லா மடக்குங்க. கண்களை மூடுங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த பயிற்சியில நம்ம பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சியெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கலாம். உடல் கை கால் நல்லா இயங்காம ஏஜ் ஆகி ரொம்ப வயதானவங்க கூட இந்த பயிற்சியில ஈஸியா செய்ய முடியும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையா நல்லா ரத்தோட்டம் போகும், தசைகள் இலக்கமாகும். அடுத்ததாக நம்ம தாடாசனம், கைகளை போட்டுக்கிறோம். நின்று செய்யற மாதிரியே பயிற்சி. இப்ப படுத்த நிலையில் செய்யறோம். கையை நல்லா நீட்டுங்க. கயிறு போல நம்ம உடம்ப நல்லா இழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து உத்தான பாதாசனம்.
தரையில் நல்லா கை இப்படி அழுத்தமா கீழே வச்சுட்டு ஒரு அடி மட்டும் காலை மேல தரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ், நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்த ஆசனம் படகாசனம். தலை மேல கொண்டு வாங்க, கைகளையும் கால் மேல கொண்டு வாங்க, கால் பகுதியும் மேல கொண்டு வரணும். இடுப்பு மட்டும் தான் கீழே டச் ஆயிருக்கணும். ரெடி, அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு, ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. உத்தான பதாசனம், இந்த படகாசனம் செஞ்சோம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. வயிற்று பகுதி தசைகள் நல்ல ஆரோக்கியம் அடைகிறது, நல்லா வலிமையடைந்து இந்த ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வயிற்றில் வரக்கூடிய அந்த ஊளைச்சதைன்னு அதிக எடை குறையிறதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். இடுப்பு பகுதி நல்லா வலிமையடையும். அடுத்ததாக சர்வாங்காசனம். ரொம்ப கவனமா செய்யணும். இது செய்யும்போது சைட்ல சாஞ்சிராம கவனமா செய்யணும். உங்களால முடியலைன்னா ஒரு சுவர் இருந்ததுன்னா சுவத்துல சார்ந்து கூட செய்யலாம். கையை தரையில அழுத்தமா வச்சுக்கிறீங்க. காலை இடுப்பு மேல தூக்கி பிடிச்சுக்காங்க. பிடிச்ச பிறகு மெதுவா காலை மேல தூக்குங்க. ஒரு நிமிடம் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இந்த ஆசனம் ஒரு 3 நிமிடம் வரைக்கும் செய்யணும். கால் நேரா இருக்கணும், முட்டி கால் பெருவர்லயே பார்த்துக்கிட்டு கவனமா வைங்க. ஓய்வு, நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கழுத்து நல்லா ரைட் சைடு திரும்பி பாருங்க. அடுத்து லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க. ரைட் லெஃப்ட் ரைட். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. இந்த பயிற்சி செய்ய முடியாதுங்க. காலை மேல தூக்கி இப்படி தொடை பகுதியில் இப்படி பிடிச்சு இல்லது கை கோர்த்து கூட இப்படி வச்சுக்கோங்க. கால் முட்டியை நேரா வைங்க. இது மாதிரி நீங்க ஒரு 3 நிமிடம் வச்சிருக்கலாம். செய்ய முடியாதவங்க இது மாதிரி பயிற்சி செய்யுங்க.
அல்லது ஒரு சுவர் இருந்ததுன்னா சுவத்துல போய் காலை வச்சு மெல்ல மெல்ல இடுப்பு மேல வந்து தூக்கி பழகிக்கலாம். சரிங்களா? இந்த ஆசனம் செய்யறதுனால நம் உடல் முழுவதும் முழுமையான ரத்த ஓட்டம் கிடைக்கும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களுக்கும் சீரான ரத்த ஓட்டம் போகும். நாளமில்லா சுரப்பு மண்டலங்கள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும். மலச்சிக்கல் தீரும். ஹெர்னியா போன்ற பிரச்சனைகளுக்கு, கர்ப்பப்பை இறக்கத்துக்கு இந்த பயிற்சி செஞ்சா நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்ததா கலப்பை ஆசனம். கையை தரையில வச்சுட்டு காலை மேல தூக்குறோம். அப்படியே பின்னாடி கொண்டு போய் கால் முட்டுற மாதிரி டச் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க, கவனமா செய்யுங்க. முடியலன்னா செய்ய வேண்டாம். மெதுவா கையை வந்து தரையில் அழுத்தமா வச்சுட்டு அப்படியே கால் பாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட்டுறோம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், 10. மெதுவா கிளக்கணும். ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விட்டுடுங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. எடுத்த உடனே கீழே கொண்டு டச் பண்ணணுங்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த அளவுக்கு வருதுன்னா இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. சரிங்களா? கால் நேரா வச்சு இந்த அளவுக்கு செய்யுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது வந்து காலை மடக்கிட்டு எடுக்கணும். மேல தூக்கி எடுத்தீங்கன்னா கழுத்துக்கு அதிகமான வெயிட் போகும், செய்யறதுக்கு சிரமமா இருக்கும். கவனம் தேவை. நல்லா ஆழ்ந்து மூச்சுல விடுங்க. மேல எடுக்கவே முடியாது. ரொம்ப காலை மேல தூக்குனீங்கன்னா தூக்க முடியாது. கவனமா செய்யுங்க. காலை செஞ்ச பிறகு ஆசனம் செய்யணும். இந்த காலை இப்படி மடக்கிட்டு இருக்கு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கலப்பையாசம் செய்யறதுனால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. டான்சில் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், டான்சில் போன்ற பிரச்சனைகள் வந்து வராம இருக்கும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. வாதம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் இந்த பயிற்சிகளை செய்யணும். அடுத்ததாக இந்த 2 ஆசனங்கள் செய்யறவங்க மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். கவனிங்க. கையை பின்னாடி வச்சுட்டு உச்ச தலையை வந்து நல்லா கீழே கொண்டு டச் பண்ணும். நல்லா தலையை கீழே கொண்டு வச்சுக்கோங்க. முழங்கையை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முழங்கையை வந்து தரையில வச்சு நல்லா கழுத்து பின்னாடி கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். மீனாசனம்னு சொல்லலாம் இந்த பயிற்சியை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் கை பின்னாடி வச்சு தலையெடுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்தது படுத்து நிலையில அப்படியே கத்திரிக்கோள் ஆசனம். கையை வந்து இப்படி ஷோல்டர் நேர் வச்சு தரையில அழுத்தமா வச்சுக்கோங்க. 2 கையை அழுத்தமா வச்சுக்கிறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல அப்படி வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி ரைட் லெக் லெஃப்ட் சைடு எவ்வளவு நேரம் ஓடுமோ அந்த அளவுக்கு
கால் முக்கிய மடக்காம செய்யணும் நமக்கு. நம்முடைய கண் பார்வை தலை வந்து ரைட் சைடு திரும்பி இருக்கு. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் வந்து நல்லா முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா வச்சுக்கோங்க. ரொம்ப மடக்கூடாது காலு. மெதுவா கொண்டு வாங்க காலை. இப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சு கொடுங்க. நம்முடைய முதுகுத்தண்டை வலிமைப்படுத்தி நம்ம 24 மணி நேரம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து வச்சு ரைட் சைடு கொண்டு போங்க. முட்டி நேரா வச்சுக்கோங்க. கால் முட்டி நேரா வச்சு லெஃப்ட் சைடு திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நேரா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்தது அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. ரைட் லெக் நல்லா மடக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம். கால் ரெண்டையும் மடக்கி வச்சுக்கோங்க. கையில பிடிச்சி இடுப்பு தூக்கலாம். கையை தரையில வச்சு இடுப்பு தூக்கலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. பவனமுத்தாசனம். ரெண்டு காலை மடைக்குள்ள டச் பண்ணுங்க. கை கோர்த்து பிடிச்சு புரிஞ்ச அளவுக்கு தலை டச் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சி மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்தது அப்படியே குப்பர் திரும்பி உடலையாக நின்று கால அகலமாயிங்க. ரெண்டு கையும் தாடிக்கு வச்சுக்கோங்க. முழங்கை நல்லா இலக்கமா வச்சுக்கணும். தோள்பட்டை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. வயிற்று பகுதி தரையில் நல்லா டச் ஆயிருக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க.
அப்படியே கால் ரெண்டு சேர்த்து வைங்க. தோல் ரெட்டிக்கு வச்சு எழுந்துச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மான் மூச்சு பயிற்சி. முன்னாடி போய் கை வச்சுக்கோங்க. ஷோல்டர் நேர் கை இருக்கணும். மானாசனம். நல்லா இடுப்பு கீழே இறக்கி மேல அண்ணாந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடுப்பு மேலே ஏற்றி தலை கீழே வந்து போயிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மான் மூச்சு பயிற்சி. மூச்சு வந்து மேல வாங்க. மூச்சு விட்டே கீழே போங்க. அப் டவுன், 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 அப். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. டவுன், மூச்சு விட்டுட்டே கீழே பாருங்க. சிறப்பு. அப்படியே நேரா கோருங்க. வஜ்ராசனம் கோர முடியறவங்க வஜ்ராசனம் கோருங்க. முடியலைன்னா சமணங்கள் போட்டு கோருங்க. அல்லது அர்த்த பத்மாசனம், சுகாசனம், ஏதோ ஒரு ஆசனத்துல கோர்ந்துக்குங்க. நேரா கோருங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. கபாலபதி பயிற்சி. பெருவல் வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல ரைட் சைடு வச்சிருக்கிறோம். இடது பக்கம் மூச்சை வெளியே மட்டும் விடணும். 1 2. நல்லா மூச்சை வெளியிடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். மிக சிறப்பாக செஞ்சீங்க. 2 கையில சின்முத்திரை வைத்து நல்லா மூச்சை கவனிங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல மோதிரம் வச்சு ரைட் சைடு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. வஜ்ராசனம் கொண்டு வந்தா கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சுகாசனத்துல கொண்டுக்குங்க.
லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம், ரைட் லெக் லெஃப்ட் லெக்கோட நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். சுகாசனம். சின்முத்திரை வைத்து நேரா போருங்க, நல்லா மூச்சு விடுங்க. பெருவரில் வச்சுக்கிறோம். பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலை நேரா பாருங்க. நல்லா மூச்சு எடுத்து எழுத்து நல்லா உச்சரிங்க. நல்லா எழுத்து மூச்சு இழுத்து சொல்லுங்க. அடுத்து சின்மய முத்திரை 3 விரல மடக்கிறோம். மூச்சு இழுத்து எழுத்து சொல்லுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து பெருவரில் உள்ள வச்சு ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். 2 கையில மூச்சை எடுத்து நல்லா சொல்லுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய கவனம் அமைதிப்படுத்தி
நல்ல ஒரு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய கவனம் வர்றது, நல்ல ஒரு கவனம் வந்து நல்ல ஒரு தியானம் செய்யறதுக்கு அடிப்படையா இருக்கும் இந்த பயிற்சி. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள வந்து மூலாதாரத்துல இருந்து சகசாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களுக்கும் நல்ல ஆற்றலை தருகிறது. நல்லா முதுகுத்தண்டு வலிமை அடைகிறது. வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகளை இன்னும் அகத்தினும் அடங்குங்க. பேசும் எழுத்து ஆ உ, பேசா எழுத்து ஈ. இந்த எழுத்தை நல்லா நான் உச்சரிக்கும் போது நம்முடைய ஐம்புலன்களும் நல்ல உணர்வு வயத்துல இருந்து அறிவு வயப்படும், நல்ல அமைதி அடையும், ஐம்புலன்களும் அமைதி அடையும்னு சொல்றாங்க. சரிங்களா? நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில் படுத்துருங்க. கண்களை முடிக்குங்க. கால் நேரம் நீட்டிக்குங்க. நேரா படுத்துட்டு உள்ளங்கை ஆதாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலேயே வைங்க. நல்ல ஆசன பயிற்சி செஞ்சிருக்கிறோம். மூச்சு பயிற்சி செஞ்சிருக்கிறோம். உடல் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம் செல்கிறது. நேரப்படுத்தி நம்ம சாந்தியாசனம் செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் போகும். அதுக்காக தான் நம்ம இந்த சாந்தியாசனம் செய்யறோம். நேரா இருக்கும்போது, படுத்திருக்கும் போது மூளைக்கு, நம்முடைய தலைமுடிக்கு, கண்களுக்கு, காது உறுப்புகளுக்கு, கால் விரல்களுக்கு, அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல முழுமையான ரத்தோட்டம் செல்கிறது. முழுமையான காற்றோட்டம் செல்கிறது. நல்ல முழுமையான வாத பித்தம் கபம் சமத்துவமாயி நம் உடல் முழுவதும் இந்த பேரண்ட ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல இந்த சாந்தியாசன பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆழ்ந்து மூச்சலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேலேயே வைங்க. உடல் முழுவதும் நீங்க ரத்தோட்டம் போறதை நல்லா கவனிக்கலாம். அப்படியே கால் விரல்களை கவனிக்க, பாதங்கால், கணுக்கால், குதிக்கால் கவனிங்க. நல்ல ரத்தோட்டம் போறது நீங்களே உணர முடியும். நம்ம உடம்புல எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு இறுக்கமா தெரிஞ்சதுனாலோ, ஒரு வலி இருந்துச்சுனாலும் அந்த இடத்த நினைச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து அப்படியே நம்ம கெண்டைக்கால் பகுதி கவனிங்க. கெண்டைக்கால் பகுதிக்கு நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று நல்ல முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசிக்கின்றோம். கால் முட்டி பகுதி கவனிக்கிறோம். கால் முட்டி பகுதி முழுமையான ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். கால் முட்டி பகுதிக்கு நல்ல பசைத்தன்மை சுரந்து இந்த கால் முட்டி பகுதிக்கு முழுமையான ஆற்றல் கிடைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
கால் தொடைப்பகுதியை கவனிக்கிறோம். தொடைப்பகுதி நல்லா இலக்கமா இருக்கின்றது. தசைகள்லாம் நல்ல முழுமையான இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் கிடைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. இடுப்பு பகுதி கவனிக்கிறோம். நம்முடைய இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் வயிற்று பகுதியில் நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா மூச்சிழுக்கும் போது வயிறு மேல வருது, மூச்சை விடும்போது வயிறு திரும்புகின்றது. நல்லா வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய நெஞ்சக பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய இதயம், நுரையீரல், நெஞ்சக பகுதி முழுவதும் அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இதயம் இயல்பாக சுவாசிக்கின்றது. நம்முடைய நுரையீரலுக்கு முழுமையான மூச்சு காற்று சென்று மூச்சு இழுக்கும் போது உடல் நல்லா நெஞ்சு விரிவடைகிறது. மூச்சை விடும்போது அப்படியே நெஞ்சக பகுதி சுருங்கி காற்று வெளியேறதை கவனிக்கிறோம். ஆழ்ந்த மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த கழுத்து பகுதி, தோள்பட்டையை கவனிக்கிறோம். நல்லா இலக்கமா இருக்கின்றது. கைகள் முழுவதும் நல்லா இலக்கமா இருக்கின்றது. நம்முடைய தோள்பட்டை, கைகள் முழுவதும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். கழுத்து பகுதி ஆரோக்கியமா இருக்கிறத உணர்றோம். நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் முழுமையான உயிராற்றல் பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதவனை வரை அனைத்து உறுப்புகளும் பரிபூர்ண ஓய்வு நிலையில் பேரண்ட ஆற்றல் பெற்று உடல் தூய்மையடைந்து மனம் தூய்மையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சல் தொடங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்தி ரைட்டு லெஃப்ட் நல்லா திரும்பி அப்படியே ஒன் சைடா திரும்பி கைகளை ஒண்ணு எழுந்திரிச்சு போறங்க. கைகள் நல்லா உரசிக்கங்க. அப்படியே கண்கள் மூடி கண்கள் மேல வச்சு உடம்பு முழுவதும் அப்படியே தடவி கொடுத்துக்கிறோம். இரவு நீங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கங்க. அப்பதான் நீங்க பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பயிற்சிக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே நீங்க டாய்லெட் போயிருக்கணும். அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி எழுந்திருச்சு நல்லா தண்ணி நிறைய குடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு செய்யறதுதான் மிக சிறப்பா இருக்கும் பயிற்சி. அதே போல நீங்க பயிற்சியில கோரும்போதே நீங்க இந்த உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அசைவு பயிற்சிகள்லாம் நல்லா செஞ்சிருங்க. செஞ்சுட்டு உட்காந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஆசனங்கள் அடுத்தடுத்து தேவையான முக்கியமான ஆசனங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. ஈவினிங் ஒருக்கா செஞ்சு பாருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகள், ஆசனங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு சிறப்பா இருந்திருக்கும். படுத்த நிலையில்
எல்லா விதமான ஆசனங்களை சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சிகள், சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி, சிறப்பு.